அந்த பொண்ணு உயிர் இழந்திருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்குண்டான ரீசன் எதுவுமே கிடையாது. அப்படி உயிரை இழந்தாலும் இதுக்குண்டான ரீசனை யாரும் சொல்ல கிடையாது. உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்க தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி உத்தரவிட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணை இன்னைக்கு புத்தூர் நாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதனால இங்க ஜவ்வாது மலையில அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எம்டி தலைமைக்கு மருத்துவம் வேண்டும். அதே மாதிரி ரத்த வங்கி வேணும். அதே மாதிரி பாம்பு கடிக்கு சரியான மருத்துவம் கிடையாது. அதே மாதிரி தினமும் வரவங்களுக்கு பரிசோதனை செய்யணும். சுகர் பிபி செக் பண்ணணும். வாரத்துல ஒரு நாள் கட்சியிலாம கொண்டு வரக்கூடாது. ஒண்ணு உயிராது ஒரு உயிரை போயிடுச்சுங்க ஐயா. அமைதியா இருங்க. இதுக்குண்டான தீர்வு வேணும். ஏன்னா மக்கள் எல்லாம் சில பேர் பேசுறாங்க, சில பேர் பேசுறது இல்ல. வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா மாசம் சம்பளம் யாரு பண்ணாது? கவர்மெண்ட் பணம் கிடையாது. கவர்மெண்ட் பணமே அந்த மக்களுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. இந்த பணம், அந்த பணத்தை தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. சரியான வர நேரத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் யாருமே ஒருத்தரும் வேலை செய்யறது கிடையாது. இன்னைக்கு அதனால ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த உயிருக்கு உண்டான தீர்வு இந்த கவர்மெண்ட் உத்தரவு வேணும். எங்களுக்கு இதுக்குண்டான தீர்வு வேணும். அதே மாதிரி இதுல இருக்கிற எங்களுக்கு இந்த வசதி எங்களுக்கு வேண்டும். ஆமா, இல்லன்னா ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வேண்டாங்க. சொல்லுங்க. அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு நாங்க கேட்கக்கூடிய எல்லா வசதியும் வேணும். எல்லா வசதியும் வேணும். அதே போல இந்த பெண்ணு இறந்ததற்கான உதாரணம், இந்த பெண்ணு இறந்தது என்ன காரணம், எதனால இறந்தது, அதுக்குண்டான எங்களுக்கு தீர்வு இருந்தா மட்டும்தான் நாங்க இதை நாங்க முடிவு பண்ணுவோம். இல்லைன்னா அந்த பாடியை வச்சு நாங்க போராடுறோம். இதை போராடுவோம். தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம்.